விழுப்புரம் அருகே பிடாகம்குச்சிபாளையம் கிராமத்தில் கல்லூரி மாணவரை தாக்கி அவமானப்படுத்தி தற்கொலைக்கு தூண்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், விவரங்கள். வணக்கம் சுபா. விழுப்புரம் அருகே உள்ள பிடாகம்குச்சிபாளையம் கிராமம். இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர் சஞ்சய்குமார் இவர் கடந்த 7ஆம் தேதி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கண்காட்சியை பார்ப்பதற்காக அவர்கள் நண்பருடன் சென்றுள்ளார். அப்பொழுது விழுப்புரம் வழுதிரெட்டி மற்றும் பெரிய காலனி பகுதியை சேர்ந்த விஜய், பாண்டியன், சத்யராஜ் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட நபர்கள் இவரை சஞ்சய்குமாரை வாட்டர் பாட்டிலால் அடித்து வெறிப்பேற்றியுள்ளனர். இதில் அவர்கள் இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு அவர்கள் சஞ்சய்குமாரை கடுமையாக விஜய், சத்யராஜ், பாண்டியன் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட நபர்கள் கடுமையாக தாக்கியுள்ளனர். தாக்கியது மட்டுமின்றி அவர் மறுநாள் அவர் சென்றபோது அவர்கள் நண்பர்களுடன் சென்றபோது அவர்களை வெறுப்பேற்றியுள்ளார். அவர்களை வெறுப்பேற்றிய நிலையில் அவர் சஞ்சய்குமார் மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி இவர் குச்சிபாளையம் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்துக்கு காரணமான இந்த விஜய், பாண்டியன் உள்ளிட்ட 15 நபர்களை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்தி இன்று காலை விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் அந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் அவர்கள் விஜய் மற்றும் பாண்டியனை மட்டுமே காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மேலும் இதில் சம்பந்தப்பட்ட பல நபர்கள் உள்ளனர். அவர்களையும் கைது செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இதில் திருப்தி அடையாத அவர்கள் விழுப்புரம் திருச்சி மற்றும் விழுப்புரம் சென்னை சாலை பிடாகம்குச்சிபாளையம் என்ற தேசிய நெடுஞ்சாலையில் அவர்கள் ஊர் மக்கள் ஒன்று திரண்டு தற்பொழுது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் விழுப்புரம் திருச்சி சாலை மற்றும் விழுப்புரம் சென்னை சாலை ஆகிய இரண்டு சாலைகளையும் முற்றிலுமாக சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுமார் 3-4 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் தேங்கி நின்றன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்கள் சம்பந்தப்பட்ட காவல்துறையினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அவர்களிடம் உடனடியாக அவர்கள் மீது சம்பந்தப்பட்ட நபர்கள் அனைவரையும் கைது செய்வோம், இழப்பீடு பெற்றுத் தருவோம் என ஏடிஎஸ்பி உள்ளிட்டவர்கள் அதிகாரிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களுக்கு உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து தற்பொழுது அவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த மறியல் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பான சூழல் இந்த பகுதியில் காணப்பட்டு வருகிறது. நீண்ட தூரம் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.